ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபின்எஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபின்எஃப்டியில் நீங்கள் ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போதுமே வந்துட்டு இந்த வீக்லி கேண்டெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசனாக நிறையா பேர் சொன்னது என்ன அப்படின்னா, சார் நான் வந்து கால் ஆப்ஷனாக ஹோல்டு பண்ணியிருந்தேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட் வீக் எனக்கு வந்து ஹெச்டிஎஃப்சியோட சரிவு, ஏன்னா அதான் வெயிட்டேஜில் வந்து கொஞ்சம் அழுத்தமான பர்சன்டேஜில் இருக்குது. அதுதான் வந்து பேங்கிங் செக்டர்லேயே கொஞ்சம் அழுத்தம் அதிகமானது. ஸோ இந்த ரீசன் அது சரியவுமே பெரிய லெவலில் வீழ்ச்சி இருந்துச்சு. எப்போதுமே இந்த கேண்டலுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் நீங்கள் பார்த்தாலே மேக்ஸிமம் ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஸ்லைடாக கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி வீக்லி கேண்டில் போட்டு ரெட்டில் இருந்துச்சுன்னா கால் சைடு என்ன பண்ணாதீங்கன்னா ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போகாதீங்க. அன்னன்னைக்கு நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதே ரொம்ப நல்லது, சரிங்களா? இன்னொன்று, யதார்த்தமாக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுங்கள். ரொம்ப கண்டெம்பரரி. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் கேண்டில் பிரேக் அவுட் நடந்தோடனே என்ட்ரி கொடுக்குறது அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வர்த்தக ரீதியாக பார்க்கும்போது ஆஃப் ஸ்க்ரீன், அதாவது கிளாஸ் அதாவது அந்த ட்ரேட் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் தரும். ஆனால் மார்க்கெட்டில் நீங்கள் பண்ணச்சா நிறைய பயம் தரும். அந்த பயத்தில் எக்ஸிட் ஆகும். அது அப்புறமா தான் ப்ராஃபிட் கொடுக்கும். இன்னொன்று, இந்த பெய்ட் கால் சர்வீஸ்லாம் ஜாயின் பண்ணி மணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒன்று தான், யதார்த்தமாக ஒரு அப்ரோச் பண்ணுங்கள். அதாவது மார்க்கெட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி ஃபின்எஃப்டியோட எக்ஸ்பைரி டே எவ்வளோவில் இருக்குது? 20,142 இருக்குது. நம்ம ஒரு ரவுண்ட் ஃபிகராக டைப் பண்ணுவோம். 20,100 அப்படின்னு எடுத்துப்போம். இதில் இன்றைக்கி 23ஆம் தேதி. இதனுடைய காலையும் அந்த புட்டையும் நான் ஆட் பண்ணேன்னா அது ஏதோ ஒன்று 0 ஆகுது. இது வந்து எப்போதும் பார்த்துட்டு இன்றைக்கி 23ஆம் தேதி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 23ஆம் தேதிக்குள்ளே கான்ட்ராக்ட், சரிங்களா? இதில் 1 0 ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போது இதனுடைய ரெண்டோடைய சார்ட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம். அதுக்கு முன்னாடி ஃபின்எஃப்டியில் 1 டே கேண்டில் டைம் ஃப்ரேம் வச்சுருங்க. பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சரிஞ்சிருக்குல்ல, ஃபுல்லாகவே சரிஞ்சிருக்கு. சரிஞ்சால் என்ன ஆகணும்? புட் ஆப்ஷன் என்ன ஆகணும்? மேலே போகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற பிரச்சனையே தான் எக்ஸ்பைரி டைம் அன்னைக்கு 0 ஆயிரும். இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு புரிகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நிறையா லாஸ் பண்ணி கூட கற்றுருப்பீங்க, சரிங்களா? ஒன்று தான். கொஞ்ச நாள் ஆப்ஷன் பையிங் பண்ணுங்கள். எக்ஸ்பைரி டேயில் அந்த பர்டிகுலர் அசட்டில் ட்ரேட் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எக்ஸ்பைரி டே வந்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ரைட் ஆஃப் பண்ணுறீங்க, செல் பண்ணுறீங்க அப்படின்னா அது சரியான ஒரு வழி. இப்போ ஒன்றுமே இல்லை, மார்க்கெட் சரியுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு கணிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கால் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக கொடுக்கும். இப்போ நீங்கள் அந்த இதனுடைய கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் நல்ல வீழ்ச்சி தான், சரிங்களா? அதுவும் சரிஞ்சிருக்கு. புட் ஆப்ஷன்லேயும் என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, மார்க்கெட் சரியுதா, சரியச்சா என்னாகும்? கால் சரியும், புட்டு வந்து என்னாகும்? மேலே போகும், சரிங்களா? இப்போ என்ன ஆகும்? நீங்கள் செல் பண்ணிட்டீங்க, காலை செல் பண்ணி மார்க்கெட் சரி இதில் ப்ராஃபிட் வரும். நீங்கள் கணிச்சது சரியாச்சுன்னா. சப்போஸ் மிஸ் ஆகி மேலே போனால் என்ன ஆகலாம்? நீங்கள் புட் ஆப்ஷனை என்ன பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். ரெண்டுலேயுமே எக்ஸ்பைரி டேயில் யதார்த்தமாக ப்ராஃபிட் வரும். எக்ஸ்பைரி டே அல்லாமல் மறுநாட்களில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போங்க. இதை மறுநாள் நீங்கள் ஹோல்டிங் எடுத்துகிட்டு போகலாம், தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம், சரிங்களா? ஆனால் கொஞ்சம் எந்த இதில் எடுக்கணும், அந்த மணியா இந்த மணியா அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், சரிங்களா? அது மட்டும் தான் பார்க்கணும். ஸ்டாப் லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். மார்க்கெட் இந்த மாதிரி ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதனால தான் இந்த கிராஷ் ஆகும்போது இந்த புட் ஆப்ஷன் டக்குன்னு மேலே போயிடும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கணிச்சிக்கணும். இந்த வீக்லி கேண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். நீங்கள் நல்லா ஒரு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணலாம். இப்போ இதை மறுநாள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இன்னொரு பை பண்ணலாம், அடுத்த ஆக்ஷன் எடுக்கலாம். இல்லை திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம் அப்படின்னா கால் ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணி புட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை மேக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய கணிப்புங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்னொருத்தர் கேட்கும்போது மார்க்கெட் மேலே போகும்போது எப்படி ட்ரேட் இருக்கும், இதை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ப்ரீவியஸ் ரெக்கார்டை போய் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் போடுறீங்க. ஆனால் எல்லாத்தையுமே நான் பேசியிருக்கேன் மேஜராக. ப்ரீவியஸ் வீடியோவும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.